மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது இலக்கங்களும் இலக்கங்களோடு சேர்ந்த உருக்களும் பார்க்க போறோம். எண்ணி இணைக்க போறோம். சரியா? இப்ப இதுல 1ல இருந்து 5 வரைக்கும் இலக்கங்கள் இருக்குது. அதே போல அங்கால என்ன இருக்குது? உருவங்கள் இருக்குது. 1ல இருந்து 5 வரைக்கும் உருவங்கள் இருக்குது. சரி, அதுல இருக்கிற உருவங்களோட இதுல இருக்கிற இலக்கத்தை இணைக்க போறோம். இது என்ன இலக்கம் என்று உங்களுக்கு தெரியும். என்ன இது? என்ன இலக்கம்? 1. அடுத்தது 2, அடுத்தது 3, 4, 5. சரியா? அப்ப இந்த 5 இலக்கங்களுக்கு உரிய உருவங்கள் அடுத்த பக்கத்துல இருக்குது. பாப்போம். இது என்ன இலக்கம்? இது 1. அப்ப இதுல ஒரு உருவம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? வட்டங்கள் எத்தனை இருக்குது? இதுல பாருங்க, இதுல எத்தனை வட்டங்கள் இருக்குது? 1, 2, 2 வட்டங்கள் இருக்குது. அப்ப ஒரு உருவம் இருக்கிறது என்ன? இந்த பஸ் பாப்போம். இதுல எத்தனை பஸ் இருக்குது? எத்தனை இருக்குது? 1. அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த 1 இலக்கத்தோட இந்த 1 இலக்கத்தை கொண்டு போய் இந்த பஸ்ஸோட இணைக்க போறோம். ஏன்? இது 1, இது ஒரு பஸ் இருக்குது. சரியா? அடுத்தது இது என்ன இலக்கம் என்று சொன்னா? 2. என்ன இலக்கம்? 2. அப்ப இதுல என்ன 2 உருவம் இருக்குது? வட்டங்களை பார்ப்போம். எத்தனை வட்டங்கள் இருக்குது? எத்தனை வட்டங்கள் இருக்குது? 1, 2. எத்தனை வட்டங்கள் இருக்குது? 2 வட்டங்கள் இருக்குது. அப்ப இந்த 2 கொண்டு போய் இந்த 2 வட்டங்களோட இணைப்போம். சரியா? அடுத்ததா என்ன இலக்கம் இருக்குது? 3. என்ன இலக்கம்? 3. அப்ப 3 உருவம் அங்க இருக்குது. ஆப்பிள் எத்தனை இருக்குது? ஆப்பிள் 3 இருக்கா? இல்ல. இந்த பெட்டியை பார்ப்போம். என்ன? 1, 2, 3. அப்ப எத்தனை பெட்டிகள் இருக்குது? 3 பெட்டிகள் இருக்குது. அப்ப இந்த 3 கொண்டு போய் இந்த பெட்டியோட இணைப்போம். சரியா? அடுத்து என்ன இலக்கம்? 4. என்ன இலக்கம்? 4. 4 அங்க இருக்குன்னு நீ பார்ப்போம். இதை பார்ப்போம். இதுல எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4. அப்ப சரியா? 4. இந்த 4 கொண்டு போய் இங்க இணைப்போம். ஆப்பிள்கள் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5. எத்தனை ஆப்பிள்கள் இருக்குது? 5 ஆப்பிள்கள். அப்ப 5 இலக்கம் எங்க இருக்குது? இங்க இருக்குது. என்ன? அப்ப 5 கொண்டு போய் ஆப்பிளோட இணைச்சிட்டேன். சரியா? இதுல 1ல இருந்து 5 வரைக்கும் இலக்கங்கள் இருக்குது. இதுல 1ல இருந்து 5 வரைக்கும் உருவங்கள் இருக்குது. அப்ப நாங்க இப்ப இணைச்சிட்டோம். இதுல பாருங்க பிள்ளைகள், நடுவில் இருக்கிற இலக்கம் என்ன? என்ன இலக்கம் நடுவில் இருக்குது? என்ன இலக்கம் இருக்குது? 3. என்ன இலக்கம்? 3. இப்ப இது என்ன செய்யட்டுக்குமா? சுத்தவர என்ன இருக்குது? படங்கள் இருக்குது. என்ன? பூக்கள் இருக்குது, தேனீக்கள் இருக்குது, பலூன்கள் இருக்குது, வேற என்ன இருக்குது? குடை ஒன்று இருக்குது, தொப்பி இருக்குது, பூசணிக்காய்கள் இருக்குது. அப்ப இதுல 3 இலக்கத்துக்கு பொருத்தமான படங்களோட இணைக்கட்டுக்குமா? சரியா? 3 இலக்கத்துக்கு பொருத்தமான படங்களோட இணைக்கட்டுக்குமா? அப்ப இப்ப பார்ப்போம். நாங்க இப்ப முதல்ல பலூன்களை எண்ணி பார்ப்போம். எத்தனை பலூன்கள் இருக்குது என்று. 1, 2,
3. எத்தனை பலூன்கள்? 3 பலூன்கள். அப்ப பலூன்கள் பொருந்தும். என்ன? 3. தொப்பி எத்தனை இருக்குது? 1 இருக்குது. இந்த பூக்கள் எத்தனை இருக்குது? 1 2 3. அப்ப சரியா? 3. தேனீக்கள் 2 இருக்குது. அது பொருந்துமா? பொருந்தாது. என்ன? எங்களுக்கு 3 படங்கள் தான் வேணும். என்ன? சரி, அடுத்தது பூசணிக்காய் 1 2 3. சரியா? அப்ப பூசணிக்காய இணைக்கலாம். சரியா? அப்ப இது என்ன இலக்கம்? 3. என்ன இலக்கம்? 3. பூக்கள் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. பலூன்கள் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. பூசணிக்காய்கள் எத்தனை இருக்குது? 3. இது என்ன செய்ய போறோம்? படங்களுக்கு பொருத்தமான இலக்கங்களை சுற்றி வட்டம் வரைய போறோம். என்னென்ன படங்கள் இருக்குது? பந்துகள் தான் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொரு நிறத்திலையும் இருக்குது. என்ன? அப்ப இதுல எத்தனை பந்துகள் இருக்குது? 1. எத்தனை பந்துகள் இருக்குது? 1. அப்ப இதுல எங்க இருக்கு 1? எங்க இருக்குது? இதுல இருக்குது. சரியா? சரியா? 1. அடுத்த பந்து எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3. எத்தனை பந்துகள்? 3. இதுல எங்க இருக்கு 3? இது என்ன இலக்கம்? என்ன இலக்கம்? 3. அடுத்து இதுல எத்தனை பந்துகள் இருக்குது? 2 பந்துகள். அப்ப இதுல எங்க இருக்கு 2? இது எத்தனை? 2. இது எத்தனை? 2. இது எத்தனை பந்து இருக்குது? ஒரு பந்து இருக்குது. அப்ப இந்த ஒன்றை சுற்றி நாங்கள் வட்டம் வரைய வேண்டும். சரியா? நாங்க வரைஞ்சது முதல்ல 1 ஒரு பந்து, அடுத்தது 3 பந்து, 3க்கு வட்டம் வரைந்திருக்கிறோம். அடுத்தது 2 பந்து, 2க்கு வட்டம் வரைந்திருக்கிறோம். அடுத்தது ஒரு பந்து 1, என்ன? அந்த 1க்கு வட்டம் வரைந்திருக்கிறோம். இது என்ன செய்யட்டுக்குமா? இணைக்கட்டுக்குமா? முதலாவது பெட்டிக்குள்ள எத்தனை பொம்மைகள் இருக்குது? எத்தனை இருக்குது? எண்ணி பாருங்க எத்தனை இருக்குண்டு. எத்தனை இருக்குது? 3 பொம்மைகள். அடுத்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? ஆயுதம் ஒன்றுமே இல்லை. அடுத்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? 2 கார்கள் இருக்குது. அடுத்த பெட்டிக்குள்ள ஒரு வாத்து மட்டும் இருக்குது. இங்கால இலக்கங்கள் இருக்குது. 2 1 3 0. 2 1 3 0. சரியா? அப்ப இதுல எத்தனை பொம்மைகள் இருக்குன்னு சொன்னா நீங்க எத்தனை என்று கண்டுபிடிச்ச? நீங்கள் 3. அப்ப 3 எங்க இருக்குது? இங்க இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. அப்ப நாங்க எதோட கொண்டு இணைக்கணும்? ஒன்றுமில்லாட்டி 0. என்னது? 0. அடுத்து எத்தனை கார்கள் இருக்குது? 2 கார்கள். அடுத்தது 1 வாத்து 1 இருக்குது. 1 கொண்டு போய் இணைச்சிட்டா. இதுல பாருங்க, ஆப்பிள் இருக்குது, மாம்பழங்கள் இருக்குது, கை உறை இருக்குது, பந்துகள் இருக்குது. என்ன? அப்ப முதல்ல எத்தனை ஆப்பிள் இருக்குது? எத்தனை ஆப்பிள் இருக்குது? 1. எத்தனை ஆப்பிள் இருக்குது?
1. நாங்க இப்ப எந்த இலக்கத்துக்கு வட்டம் போடணும்? எந்த இலக்கத்தை சுத்தி வட்டம் போடணும்? 1. இதை சுத்தி வட்டம் வரைய வேணும். எத்தனை மாம்பழங்கள் இருக்குது எண்ணி பாருங்க. எத்தனை மாம்பழங்கள் இருக்குது? 1 2 3. எத்தனை மாம்பழங்கள் இருக்குது? 3 மாம்பழங்கள். அப்ப எங்க இருக்குது 3? இது 3ஆ? சரியா நான் வட்டம் போடுறது? 3. கை உறைகள் எத்தனை இருக்குது? எத்தனை இருக்குது? 2. அப்ப எங்க இருக்குது 2? இதுல இருக்குது 2. சரியா? அப்ப 2. சரி என்ன? அடுத்தது என்ன? பந்துகள். எத்தனை பந்துகள் இருக்குது? 1 2 3. எத்தனை பந்துகள்? 3. அப்ப எங்க இருக்குது 3? இதுல இருக்குது 3. காலுறை இருக்குது. எத்தனை இருக்குது? 2. அப்ப இது என்ன இலக்கம்? 2. தொப்பி எத்தனை இருக்குது? எத்தனை தொப்பி இருக்குது? 1. அப்ப எத்தனைக்கு வட்டம் போடணும்? 1 சுற்றி வட்டம் போட வேணும். பந்து எத்தனை இருக்குது? எத்தனை பந்து இருக்குது? 1 பந்து என்ன? அப்ப 1க்கு வட்டம் போடுவோம். அடுத்தது எத்தனை இருக்குது? 3. 1 2 3 என்ன? 3 முதலை இருக்குது. அப்ப நாங்கள் 3க்கு வட்டம் போடுவோம். சரியா? அப்ப இப்ப கேட்க போறேன். இதுல வட்டம் போட்ட இலக்கம் என்ன இலக்கம்? 1. மாம்பழத்துல வட்டம் போட்ட இலக்கம் என்ன இலக்கம்? 3. கையுறைக்கு வட்டம் போட்டது என்ன இலக்கத்துக்கு வட்டம் போட்டு நாங்கள்? 2. எத்தனை பந்துகள் இருக்குன்னு வட்டம் போட்டு நாங்கள்? 3 பந்துகள். அதே போல காலுறைகள் எத்தனை இருக்குது? 2. தொப்பி எத்தனை இருக்குது? 1. பந்து எத்தனை இருக்குது? 1. முதலை எத்தனை இருக்குது? 3. சரியா? அப்ப 1 இது 3 இது 2 இது 3 அதே போல 2. அப்ப உங்களுக்கு இப்ப இலக்கங்கள் தெரியும் என்ன? சரியா? இன்னைக்கு நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.